இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். கமேனி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா ஈரான் வீழ்ந்துரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஈரானினுடைய தாக்குதல் அதிகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஐதுல்லா கமேனியுடைய நேரடி உதவியாளர் அவர் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. ஐதுல்லா கமேனியிடம் நாங்கள் கேட்டோம், ஐதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு ஈரான் பலப்பட்டிருக்கிறது, பலவீனமாகல. திருப்பி அடிக்கிறத பார்க்குறோமே, பலஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலில் விழுந்துக்கிட்டே இருக்க. இன்னைக்கு அரபு அமீரகம் பற்றி எரியுது, சவுதி அரேபியாவில் ரியாத் நகரம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது, கத்தாரில், பஹ்ரைனில், குவைத்தில், ஈராக்கில். இந்த வாஹிதிங்கிறவர் ரொம்ப ஈஸியான நபர் இல்லை. அவர் இஸ்ரேலுடைய எதிர்ப்பில் 200 விழுக்காடு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்திருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்றாரு, இட்ஸ் எண்ட்லெஸ் வார். ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம். மத்திய கிழக்குல போர் பதற்றம் கடந்த 4 நாட்களாக அதிகரிக்கதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா ஈரானினுடைய உச்ச தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் இறப்புக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை ஈரான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா கமேனி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா ஈரான் வீழ்ந்துரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஈரானினுடைய தாக்குதல் அதிகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முதல்ல அதாவது ஐதுல்லா கமேனியுடைய நேரடி உதவியாளர் அவர் இப்போ பேட்டி கொடுத்துருக்கார். இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கின்ற இந்த நிமிடங்களுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவர் பேட்டி கொடுத்தார். அது நம்ம இந்திய ஊடகங்களில் வந்திருக்கிறது. அவர் சொன்னார், ஐதுல்லா கமேனியிடம் நாங்கள் கேட்டோம். எப்படி கேட்டோம்? போர் பதற்றம் இருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்னடானா எளிமையாக அலுவலகத்துக்கு வர்றீங்க போகிறீங்க, இது ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு நீங்கள் சேஃப்டி பற்றி கேட்குறீங்க, நான் பதுங்குகுழியில் போகிறத பற்றி கேட்குறீங்க. எனக்கு 86 வயசு, 90 மில்லியன் ஈரானியர்களுக்கு நீங்கள் பதுங்குகுழி கொடுப்பீங்களா? கிட்டத்தட்ட 9 கோடி ஈரானியர்களுக்கு நீங்கள் பதுங்குகுழி கொடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் அவர் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நான் கொல்லப்படலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. 86 வயசுக்கு மேலே நான் கொல்லப்பட்டால் உயிரோடு இருந்தாலும் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் ஆக போகிறதில்லை. ஆனால் என்னுடைய மரணம் இந்த வளைகுடா நாடுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற பல்வேறு அரபு நாடுகள் அமெரிக்காவின் அடிமைகளாக மாறிவிட்டார்கள். இது அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். இப்படி சொன்னார். இதை நானும் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா, ஈரானுடைய ஜனாதிபதியுடைய மரணம் நடந்தது. அதை இப்போ பெஸ்கியான்னு ஒருத்தர் இருக்கார். இதற்கு முன்பாக இப்ராஹிம் ரைசின்னு ஒருத்தர் இருந்தார். ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்து போனார். அவருடைய இறுதி ஊர்வலம் வெள்ளிக்கிழமை அன்று நடக்கும். எப்பொழுதுமே அங்கே முக்கியமான தலைவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலம் வெள்ளிக்கிழமை வைப்பாங்க. அந்த வெள்ளிக்கிழமை உரை உச்சபட்ச தலைவர்கள் நடத்துவாங்க. ஏன்னா இவர் தான் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக சுப்ரீம் லீடராக இருக்கார். கிட்டத்தட்ட 89லிருந்து இவர் தான் சுப்ரீம் லீடர். அப்போ அவர் அந்த உரை நிகழ்த்தின அந்த விஷயங்கள் சொல்லும் பொழுது சொன்னார், இந்த இஸ்லாமிய நாடுகள் இன்னைக்கு பிரிந்து கிடக்கின்றன, அமெரிக்காவுடைய அடிமையாக இருக்கின்றன, எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் அமெரிக்காவை எதிர்ப்போம், நீங்கள் அதை வேடிக்கை பாருங்கள், அப்படிதான் அவர் சொன்னார். என்ன அர்த்தம்னா, ஒற்றுமை குறைவு இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஆனால் நாங்கள் அமெரிக்காவை எதிர்ப்பதில் எந்த சமரசமும் வைக்க போறதில்லை. என்ன காரணம் அப்படின்னு அவர் சொன்னார், நாங்கள் இஸ்ரேலை எதிர்க்கிறோம். ஏன் இஸ்ரேலை எதிர்க்கிறோம்? இஸ்ரேல் அங்கு இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக இருக்கிறது, பாலஸ்தீனியர்களுக்கு துரோகம் இழைக்கிறது, பாலஸ்தீன மக்களை கொலை செய்கிறது, அதனால நாங்கள் எதிர்க்கிறோம். அடிப்படையில் பார்த்தால் பாலஸ்தீனத்தில் இருக்கின்றவர்கள் சன்னி பிரிவை சார்ந்தவர்கள், இவர்கள் ஷியா பிரிவை சார்ந்தவர். ஆனாலும் அவர் அதை பார்க்கல. அவர் என்ன சொன்னார்னா, இந்த பிரிவு என்பதே நம்மளை பிரிச்சு வச்சிருச்சு, தேவையில்லை. இந்த உம்மத், அந்த வார்த்தையை பயன்படுத்த, இந்த அரபுல உம்மத் என்றால் சமூகம், இந்த சமூகம் பிரிந்து கிடக்கிறது, இப்படிலாம் பேசினார். ஒரு 86 வயது ஒரு முதியவர், அவருடைய ரொம்ப நிதானமான பேச்சு, இப்படிலாம் பார்த்தோம். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொல்லப்பட்டார்.
அவருடைய இருந்த அலுவலகம் வழக்கம் போல் அலுவலகத்துக்கு வந்தார், கொல்லப்பட்டார். அவருடைய மகள், பேரன், உயர் அதிகாரிகள் 40 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க 2 நாளுக்கு அப்புறம். ஆனால் அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்த போர் ஓய்ந்து விடும். ஏன்னா ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படி தான். அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டால் ஈரான் மண்டிட்டு விடும், ஆட்சி மாற்றம் வந்துவிடும். ஈரானில் மக்கள் ஏற்கனவே புரட்சி செய்கிறார்கள், ஜனநாயக ஆட்சிக்கு நாங்கள் உதவி செய்வோம், அப்படி வந்து விட்டால் அமெரிக்கா பொருளாதார தடையை நீக்கிவிடும், நாங்களே எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம் அப்படிலாம் சொன்னார்ல. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஒற்றுமை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே கிட்டத்தட்ட 10,000 பேர் போராடினாங்க, 3000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவ்வளோ மோசமான ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு எந்த போராட்டம் நடக்கலையே. இப்போ நீங்கள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க, 20க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன. ஈரான் அரசாங்கமே 200க்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள், அதாவது 5ஆம் வகுப்பு கீழே படிக்கின்ற மாணவ மாணவிகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைகள் கொல்லப்பட்ட அந்த இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான ஈரானியர்கள் திரண்டு போகிறாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்போ அங்கே அந்த நாடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சூழலை நம்ம பார்க்குறோம்ல. இப்போ இன்னைக்கு அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு ஈரான் பலப்பட்டிருக்கிறது, பலவீனமாகலை. இப்போ திருப்பி அடிக்கிறத பார்க்குறோமே. பலஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலில் விழுந்துக்கிட்டே இருக்க. இஸ்ரேலில் மட்டுமா விழுகுது? சுற்றி இருக்கின்ற ஜிசிசி நாடுகளில் விழுந்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அரபு அமீரகம் பற்றி எரியுது, சவுதி அரேபியாவில் ரியாத் நகரம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது, கத்தாரில், பஹ்ரைனில், குவைத்தில், ஈராக்கில், இன்னைக்கு எல்லா இடங்களும் எப்படி குறிவைத்து தாக்கப்படுது. இப்போ ஈரானில் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு, அங்கே டெக்னாலஜியே கிடையாது, எல்லாம் அடிச்சு துவம்சமாயிடுச்சு. அஃப்கோர்ஸ் ஈரான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான சிவிலியன் கொல்லப்பட்டிருக்காங்க, மாணவர்கள் 200 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்காங்க, பல்வேறு கட்டடங்கள் உருகிழந்து போய்விட்டன. அடி வாங்கிட்டு தைரியமா என்னை அடிச்சிட்டே இல்லை, நான் திருப்பி அடிப்பேன், அதான வீரம் செய்கிறாங்களே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் அயதுல்லா கமேனி இறந்ததுக்கு அப்புறம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இப்போ ஈரான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கு, மன வலிமை பெற்றிருக்கிறது, அதைத்தான் நீங்க பார்க்கணும். அதே போல ராணுவ ரீதியாக எவ்வளவு பலமா இருக்காங்க. குறிப்பா IRGC-னுடைய பேரு தான் முக்கியமா உலகம் முழுவதும் பேசப்படுது. அவங்களுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கு? குறிப்பா இந்த IRGC என்றால் ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் குரூப்ஸ் அப்படிங்கிறது பேர். தமிழ்ல ஈரான் புரட்சிகர படை, ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். இப்ப ஈரான் புரட்சிகர படை என்றால் என்ன, அப்ப ராணுவம் என்றால் என்ன, அது முக்கியம். அதுவே ரெண்டு இருக்கு. ஈரானுடைய ராணுவம் என்பது வேறு, ஈரானுடைய புரட்சிகர படை என்பது வேறு. இப்போ 1979 அங்கே ஈரான் புரட்சி நடந்தது. அதற்கு முன்பாக எல்லாம் மன்னராட்சி தான் நடந்தது. அப்போ அந்த மன்னராட்சியை ஒழித்து விட்டு இவருக்கு இந்த அலி கமேனிக்கு முன்பாக கொமேனி இருந்தார். அவங்க தான் ஆரம்பத்தில் பெரிய புரட்சி பண்ணாங்க. 79 புரட்சி பண்ணி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதுக்கு அப்புறம் சிஸ்டத்தையே சேஞ்ச் பண்ணாங்க. எப்படி என்றால், ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி நடக்கும், ஜனாதிபதி இருப்பார், அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அசம்பிளி இருக்கும். ஆனால் அதை விட தாண்டி இந்த புரட்சிகர படைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த சுப்ரீம் லீடருக்கு உள்ள படை, அது நேரடியாக சுப்ரீம் லீடருடைய கண்ட்ரோலில் இருக்கும். அவர்கள் தான் அதிகாரமிக்கவர்கள். இப்போ கிட்டத்தட்ட நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம், இராணுவம் போலீஸ் மாதிரி பிரிச்சுக்கலாம். அப்போ ஈரானுடைய இராணுவம் என்பது ஈரானுடைய போலீஸ் மாதிரி தான். அப்போ இந்த புரட்சிகர படை தான் பவர்ஃபுல் அப்படிங்கிறது. அப்போ இந்த புரட்சிகர படையுடைய கமாண்டராக யார் இருப்பார் என்றால், இந்த சுப்ரீம் லீடர் யாரை நியமிக்கிறாரோ அவர் தான் கமாண்டராக இருப்பார். அங்கே எப்படி சிஸ்டம் இருக்குன்னா, 88 பேர் கொண்ட ஒரு கவுன்சில் இருக்கிறது, பவர்ஃபுல் கவுன்சில் இருக்கிறது. ஒரு பக்கம் ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்கின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆனால் இந்த 88 பேர் கொண்ட அந்த கவுன்சில் சுப்ரீம் லீடரை தேர்வு பண்றாங்க. அதிலும் குறிப்பா ஒரு 8 பேர் கொண்ட ஹை கமிட்டி இருக்காங்க. இவர்கள் தான் அதிகாரத்தை தீர்மானிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ஹைராக்கி இருக்கிறது. அப்போ அவர்கள் தேர்வு செய்த நபர் தான் இந்த அயதுல்லா அலி கமேனி. அவர் 89 இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் 50 வயதில் தேர்வு செய்யப்பட்டார்னு நினைக்கிறேன். 50 வயதுக்குள்ளு தான் தேர்வு செய்யப்பட்டார். இன்னைக்கு அவர் 86 வயதில் மரணம் அடைந்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக, கிட்டத்தட்ட 89னா பார்த்துக்கோ 40 வருடங்கள் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அவர் ஒரு சுப்ரீம் லீடராக இருக்கிறார். இப்போ நீங்கள் கேட்ட இந்த IRGCங்கிற இந்த பவர்ஃபுல் அமைப்பு, உளவுத்துறையை அவங்க தான் வச்சுருக்காங்க. நாடு முழுவதும் இருக்கின்ற ஹை கமாண்டிங் அவங்க தான் இருக்காங்க. இப்போ இந்த IRGC உடைய தலைவராக இருக்கக்கூடியவர்
அவர்தான் வந்து முப்படைகளின் தளபதிக்கான சமப்படுத்தக்கூடிய இடத்துல இருப்பார். இப்போ அவர் வந்து ஒரு உத்தரவிட்டால் அவர் இந்த உத்தரவு என்பது மறுப்பே கிடையாது. அப்போ அவர் எப்படி உத்தரவிடுவார் என்றால் சுப்ரீம் லீடரோட ஒப்புதலோட தான் அந்த உத்தரவுகளை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். இப்போ இன்னைக்கு வந்து அவர் சுப்ரீம் லீடர் இல்லை. இப்போ இந்த அலி ரஜாசின்னு ஒருத்தர் வந்து டெம்பரவரியாக வச்சிருந்தா கூட, ஆனால் இந்த ஐஆர்ஜிசிக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு சுப்ரீம் லீடரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாஹிதின்னு ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாஹிதிங்கிறவர் ரொம்ப ஈஸியான நபர் இல்லை. அவர் வந்து இஸ்ரேலுடைய எதிர்ப்பில் 200 விழுக்காடு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ அலி கமேனி இருக்கிற காலத்தில் இவருக்கு கொடுக்கல அந்த பவரை. ஏன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு வீரியமான ஒருத்தர். அதை வந்து எப்பவுமே அலி கமேனி விரும்பலை. நீங்கள் அலி கமேனியோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தெரியும். போரை வந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடாது, யுத்தம் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் பேச்சு நடத்தணும், பேச்சு நடத்தி தோல்வி அடைந்தால் தான் யுத்தத்துக்கு வரணும், யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒப்புக்கொள்ளணும். இப்படியான ஒரு சிஸ்டத்தில் இருப்பவர் தான் அவர். இதுதான் மனிதநேயத்துக்கு சரியாக இருக்கும். இது அவரே சொல்லியிருக்கார். இப்பொழுது அவர் உயிரோடு இருந்தபோது அமெரிக்கா வந்து தங்களுடைய 2 போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தினாங்க செங்கடலில். ஆபிரகாம் லிங்கன்கிற கப்பலும் அந்த இன்னொரு பெரிய கப்பலையும் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. 100கணக்கான அந்த விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தினாங்க, போர் விமானங்களை. அப்பொழுது அவர் சொன்ன விஷயம் இருக்கிறது, அவர்கள் நிறுத்தட்டும், அவர்கள் போரை ஆரம்பிக்காமல் நம்ம ஆரம்பிக்க வேண்டாம், சமாதானத்துக்கு வந்தால் சமாதானம். அதன் அடிப்படையில் தான் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அராக்கியும் அதை சொன்னார். அப்போ ஜெனீவாவில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனதுக்கு காரணமே எங்களுடைய சுப்ரீம் லீடர் தான். அவங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்கல்ல, போங்க பேசுங்க. நான் மறுத்தேன், அதாவது இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிரும், கண்டிப்பாக அமெரிக்காவுடைய கண்டிஷனுக்கு நம்ம ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கூட பேச்சுவார்த்தைக்கு போக சொன்னது அயதுல்லா கமேனி தான். அதன் அடிப்படையில் 3 சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது. நாங்கள் கேட்டது ஒன்றே ஒன்று தான், எங்கள் மேல் விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை நீக்குங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு. நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்து வரோம், அதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். இப்போ இதெல்லாம் என்ன சிஸ்டம்னா அவருடைய சிஸ்டம் அதுதான். ஆனால் இன்னைக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் உடனடியாக நடந்த விஷயம், இந்த வாகிதியை வந்து ஐஆர்ஜிசியுடைய ஹெட்டாக கொண்டு வந்தது. இது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்னா போருடைய தன்மையை கடினமாக்கும். இருக்கிறவங்க ரொம்ப கோரா இருக்கிறவங்க, அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கும் இப்போ வந்து சுப்ரீம் லீடரை வந்து தேர்வு செய்யலை. இப்போ வந்து அவருடைய நேர்முக உதவியாளர் சொன்ன செய்தி அடிப்படையில் பார்த்தால் அடுத்த வாரம் தான் நாங்கள் அறிவிப்போம். காரணம், இப்பொழுது அதற்கான வாய்ப்பு உடையவர்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவருடைய மகன் முஸ்தபா கமேனி அவரும் இருக்கார். ஆனால் நாங்கள் இப்போ அறிவிக்க விரும்பலை. ஏன்னா காரணம், யாரை அறிவித்தாலுமே அவங்க உயிருக்கு ஆபத்து தான், அதை நாங்கள் அறிவிக்க விரும்பலை. அதனால இப்போ டெம்பரவரியாக அலி ரஸா இருக்கார். ஸோ இந்த 4 பேரில் யார் வேணாலும் ஆகலாம், அல்லது இன்னொருத்தர் ஆகலாம். அதுக்கு இன்னும் 1 வாரம் காலம் பிடிக்கும். ஏன் 1 வார காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த 1 வார காலத்துக்குள் போருடைய தன்மை எப்படி போகும்னு பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் பாருங்க, இன்னைக்கு ஹார்மோஸ் மூடப்பட்டு விட்டது. ஹார்மோஸ்ன்னு நீங்கள் எளிதாக சொல்கிறோம். ஹார்மோஸ் என்பது ஒமான் கல்ஃபும் பாரசீக வளைகுடா அந்த 2 சேர்ந்துக்க ஒரு சந்திப்பு தான். இன்னைக்கும் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் 40 விழுக்காடுக்கு மேலே அங்கிருந்து தான் வருது. ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏசியாவிலிருந்து போகக்கூடிய எண்ணெய்கள் அந்த வழியாக தான் போகுது. இன்னைக்கு இன்னும் உடச்சி பேசுகிறேனே, இந்தியாவில் வந்து நமக்கு எவ்வளவு எண்ணெய் கையிருப்புன்னு நினைக்கிறீங்க? 10 கோடி பீப்பாய் கையிருப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ஹார்மோஸ் வழியாக இந்தியாவிற்கு 50 லட்சம் பீப்பாய் வருதான். அப்போ நமக்கு எவ்வளவு பீப்பாய் கை இருக்குன்னா 1 மாதம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா 140 கோடி மக்களுக்கு 1 மாதம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெயை வச்சுருக்கோம். அப்போ வந்து இந்த போர் வந்து 1 மாதம் தாண்டி போனால், இந்த கையிருப்பு ஃபுல்லாக போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப கடினம். அப்போ அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் ஏன் 4 வாரத்தில் போர் நிறுத்தணும்னு கேட்குறாரு? ஏன்னால் இந்த உலகமே இன்னும் 1 மாதம் தான் தாங்கும். இதை ஈரான் உணர்ந்திருக்காங்க. அதனால தான் சொல்கிறாங்க, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்கிறாரு, இட்ஸ் எண்ட்லெஸ் வார். ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா ஒரு வேளை பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டா கூட இனி ஈரான் தயாரா இல்லையா? கூப்பிட்டாங்கல்ல, கத்தாரை கூப்பிட்டுருக்காங்க. கத்தர் வந்து இன்னைக்கு கத்தர் அரசாங்கம் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைக்குது. அது யார் சொல்லி கூப்பிடுறாங்க? அமெரிக்கா சொல்லி தான் கூப்பிடுறாங்க. இப்போ நான் சொல்லாமல் என் ஆள் நீங்கள் கூப்பிடுப்பா அப்படின்னு வரோம். டிஎஸ்கலேஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க.
ஆனால் ஈரான் எனக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை கௌரவமாக நடத்தி கூப்பிட்டால் வரோம், கண்ணியமாக கூப்பிட்டால் வரோம், பயமுறுத்தி கூப்பிட்டா நாங்கள் வரமாட்டோம். எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, தப்புக்கு நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்குங்க, இவ்வளவு நீங்கள் லாஸ் கொடுத்துருக்கீங்க, காம்பன்சேஷன் கொடுங்க, போர்க்குத்தத்துக்கு வரோம். அப்போ இது எந்த மாதிரி போகும்? அதனால தான் திருப்பி சொல்லுவாங்க இட்ஸ் எண்ட்லெஸ் வார். இப்போ இந்த இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் வந்து அமெரிக்கா மேல் கடும் கோபம் அடைஞ்சிருக்காங்க. ஏன் கோபம்? ஸ்பெயின் ஏன் கோபம் அடையுது? ஸ்பெயின் மேலே நாங்கள் இனிமேல் எங்களுக்கும் ஸ்பெயினுக்கும் எந்த குடுக்கல் வாங்கல இல்லை, எங்களுக்கு அவருக்கு இனிமேல் உறவு வந்து போச்சுன்னு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? ட்ரம்ப் ஸ்பெயின் பாதிக்கப்படுது. ஸ்பெயினிற்கு துருக்கி வழியாகத்தான் அவங்களுக்கு வரணும், அங்கேருந்து ஹார்மோஸ் வழியா அவங்க பாதிக்கப்படுறாங்க, ஐரோப்பிய யூனியன் பாதிக்கப்படுது. நிச்சயமா உங்க நேரத்துக்கும் கருத்து பெருக்கும் நன்றி. இதுதான், இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.